பூமாரி, உங்க அம்மா எங்கம்மா? அம்மா உள்ளதாத்தே இருக்காவ, கூப்பிடட்டா? கூப்பிடு பூமாரி, அம்மாட்ட தான் பேசணும். சரி தே, இருங்க நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. எம்மா, எம்மா, ஏட்டியா, இரு வாரேன். எம்மா சீக்கிரம் வாம்மா, கீழாத்த வந்திருக்காவ. இந்த வந்துட்டேன். ஏத்தே, நீங்க உட்காருங்க தே, நான் போய் உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? ஐயா, அதெல்லாம் எதுக்கு மக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தைக்கு. அத்தை உங்க வீட்டில் நெய் வாங்க தான் வந்தேன். அம்மா நெய் உருக்கி வச்சிருக்காவளா? எனக்கு தெரியலையே தே, அம்மாக்கு தான் தெரியும். நான் அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லட்டா? இருக்கட்டும் மக்கா, நான் கேட்டுக்கிறியே. அதான் உங்க அம்மா வாரேன்னு சொல்லியிருக்காவல்ல. சரி தே. பாப்பாவை எங்க காணா? அவளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டம்மா. அவளை வெளியில கூட்டிட்டு வரவா முடியுது? அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே கரைஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. அதான் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் வெளியே கூட்டிட்டு வந்தா எந்த கடையை பார்த்தாலும் கையை கட்டி இது வேணும் அது வேணும்னு கேட்குறா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேன். நான் இப்படி சொன்னா காக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காவ. அவளுக்கு சாப்பாட்டில் 2-3 சொட்டுனாலும் நெய் ஊற்றினா தான் சாப்பிடுவா. ஏன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டா. உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு போன நெய் தான் தீர்ந்து போச்சு. அதான் சரி ஊருக்கு இருக்காவனா வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். அப்படியா தேய்? சரி இருங்க, அம்மா வரவும் கேட்போம். சரி மக்கா. அடடே கீதா வாமா. பூமாரி, என்ன மக்கா நிற்க வச்சே பேசிட்டு கிடக்கா? வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் சேர் போடணும், ஏதாச்சும் டீ காப்பி வேணுமான்னு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ பாட்டு இங்கே நின்று கதை விட்டுட்டு கிடந்தியாக்கும். எம்மா நான் கேட்டம்மா, அத்தை தான் வேணான்னு சொல்லிட்டாவ. ஏன் கீதா, வாங்கி குடிக்க வேண்டியதானே, நம்ம வீட்டு தானே? ஐயா ஏக்கா, இப்போதாக்கா குடிச்சிட்டு வந்தேன். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு டீ காப்பியெல்லாம் குடிக்கிற மாதிரியா இருக்கு. அதான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பாப்பா இப்போ தான் கேட்டால் நான் தான் வேணான்னு சொன்னேன். நீங்கள் அவ்வளோ எதுவும் சொல்லாதீங்க. சரி உட்கார வச்சு செஞ்சுருக்கலாம்ல, இப்படி நின்றுக்கிட்டே கிடக்கா. ஏக்கா உட்கார வந்து நினச்சேன், அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்களே. அதான் சரி என்ன ஏதுன்னு பேசிட்டே போயிடலாமேன்னு பார்த்தேன். சரி மக்கிதா, என்ன விஷயம் சொல்லு. பூமாரி, நீ போமாக்கா, நான் பேசிக்கிறியே. சரிம்மா. எங்கம்மா உன் மகளை காணா? அவளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க்கா. இப்போதான் உங்கள் மகளும் கேட்டா எங்கக்கா பாப்பாவை காணாமேனு. இந்த பக்கத்து வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். வெளியில் தூக்கிட்டு வர முடியலக்க. நமக்கே வேர்த்து என்னானி ஒழுகுது. அவளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோதான் போல இருக்குது. சும்மாவே நான் வீட்டுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இந்த வெயிலெல்லாம் தூக்கிட்டு வந்தால் கரைஞ்சி போயிடுவா போல இருக்கேக்க. அப்படிலாம் கொளுத்துது வெயில். ஆமாம்மா, என்ன பண்ணியது, வெயிலாக அடிக்குது. இப்போலாம் ரொம்ப வெயில் அடிக்குது பார்த்துக்க. நானே இந்த மாடுக்கெல்லாம் இந்த கொட்டாக போட்டிருக்கேன் பாரு, அது மேலெல்லாம் லைட்டாக அப்படி தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு தான் கிடக்கும் நாங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது. மாடாக இருந்தாலும் அதுவும் வைக்க தாங்கணும்லம்மா. அதுக்கே தாங்க முடியாத அளவுக்கு தான் வெயில் அடித்து கொளுத்துது. ஆமாக்கா, என்னத்தை செய்ய. இந்த சாயங்காலத்துக்கு பால் கறக்க போகிறதுல ஒரு 4:30 மணி 5 மணிக்கான போனால் தான் கறக்க முடியும். இந்த வெயில் 4 மணி 5 மணிக்கு ஏதோ 2 மணி வெயில் மாதிரி 1 மணி வெயில் மாதிரி அடிச்சிட்டு கிடக்கு. இதை போய் பால் கறக்க முன்னாடி நாங்கள் படுற பாடு அம்மா. ஆமாக்கா, இந்த 5 மணி 6 மணினாலும் வெயில் கொளுத்தி தான் எடுக்குதுன்னு. ஆமாம், இந்த சாயங்கால நேரத்தில் பால் ஊற்றணுமேனு போய் கஷ்டப்பட்டு தான் கலந்துட்டு கிடக்கும். அப்படியே வெயில் என்ன கொளுத்துதுங்கிறா. ஏதோ 1 மணிக்கு அடிக்கும் பாரு சுள்ளுன்னு, அப்படி அடிக்குது. ஒரு இடத்துலையும் உட்கார ஆகாது. ஆமாக்கா. சரி அக்கா, நான் வந்த விஷயத்த மறந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் பாருங்க. இந்த நெய் எதுவும் உருக்குனீங்களாக்க? இந்த நெய் உருக்குனா கொஞ்சம் எனக்கு கொடுங்கக்க. உங்ககிட்ட வாங்கின நெய்னா தான் பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவா. கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்குமேன்னு பார்க்குறேன். பாக்கெட்டுகளில் வாங்கினா நெய்யை ஊற்றி திங்கவே மாட்டேங்க. அவளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பார்த்துக்கோங்க. இந்த இந்த நெய்க்கு அந்த நெய்க்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த பாக்கெட்டில் இருக்க நெய்யை ஊற்றி கொடுத்தோம்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறா. உங்களோட நெய் ஊற்றி கொடுத்தாதாக்கா சாப்பிட்றா. அதான் சரி நீங்கள் நெய் ஏதாச்சும் உருக்கி வச்சுருந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். போன தடவை வாங்கினது தீரப்போகுது, இன்னும் ஒரு நாளுக்கு என்னமோ தான் வரும். அதான் கேட்டு உருக்கிருந்தீங்கன்னா வாங்கிட்டு போவோமேன்னு பார்த்தேன். அப்படியாக்கிதா, நெய் உருக்கணும். நான் இந்த இன்னைக்கு தான் உருக்கலாம்னு பார்த்தேன். சரி அப்போ நீ நாளைக்கு காலையில் வரியா? உனக்கு நான் உருக்கி வச்சிருக்கேன், வாங்கிட்டு போ. சரிக்கா, எனக்கு ஒரு 1/2 லிட்டருக்கான வேணும். போன தடவை 1/4 லிட்டர் தான் வாங்கினேன் பார்த்தீங்களா, சீக்கிரம் தீர்ந்து போன மாதிரி இருக்குது. எனக்கு 1/2 லிட்டராக கொடுத்துருக்கா, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியாக்கிதா, சரி நான் கொடுத்துட்றேன். உனக்கு 1/2 லிட்டர் வேணுமா? இந்த காமாட்சியக்காவும் கேட்டாவ பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுக்க நெய் வேணும்னு. சரி பார்ப்போம். உனக்கு ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு 1/4 லிட்டர் கணா வருதானாச்சும் பார்ப்போம். சரிக்கா, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் கொடுத்துருங்க. எனக்கு இந்த பிள்ளை திங்கவே மாட்டேங்குதுக்க. இட்லினாலும் வந்து 2-3 சொட்டு அந்த நெய்யை ஊற்றுனாதாக்கா திங்கிறா. அதனாலேயே தான் இப்போ நான் நெய்ன்னு வாங்கிட்டு தெரியுறேன். இல்லைன்னா இந்த எண்ணெய் ஏதாச்சும் ஊற்றி கொடுத்துட்டோம்னா சுத்தம் அவளுக்கு ஊட்டவும் முடியாது, அவள் திங்கவும் மாட்டான். இந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றி மேலே சக்கரை தூவி கொடுத்தோம் வைங்களேன், அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவா இட்லியை. மாவா இன்னுமா அப்படி சாப்பிட்டுட்டு கிடக்கா? சக்கரையை தூவி சட்னி ஊற்றி திங்கிறது இல்லையாக்கு. அவள் பள்ளிக்கூடமே போக ஆரம்பிச்சாச்சு. இந்த காமாட்சியக்கா தங்கச்சி மகளோட தானே உமாவா படிச்சுட்டு கிடக்கா. அந்த சோபியா அந்த பிள்ளை பேர், அந்த பிள்ளையோட தானே படிச்சு கிடக்கா.
இன்னுமா உமாவ சக்கரை உதவி தின்னுட்டு கிடக்கா? ஆமாக்க, சின்னதுலேருந்தே அவளுக்கு நான் அப்படியே கொடுத்து பழக்கிட்டேன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா. இப்படி லைட்டாக ஒரு சட்னி எதையாச்சும் ஊற்றி சாப்பிடுன்னு சொன்னால் கூட சுத்தமாக சாப்பிட மாட்டேங்காக்க. நானும் என்னத்தை தான் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல. அவைய அப்பாவுக்கு இவ இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா, சுத்தமாக உரப்பை சேர்க்க மாட்டேங்கன்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்சதை கொடு, பிள்ளைய கஷ்டப்படுத்தாதான்னு சொல்லியாவ. நம்ம சொல்லியதான் அவருக்கு புரிய மாட்டேங்கி. ஐயா கீதா, அப்படியெல்லாம் விடக்கூடாதுமா. கொஞ்சம் கொஞ்சமாச்சும் உரப்பு கொடுத்து பழக்கணும்ல. பெருசாகிட்டே வருது பிள்ளை, இன்னும் உரப்பு கொடுக்காம சட்னி ஊற்றாம சீனி போட்டு திங்கிறான்னு சொல்லிட்டு கிடக்கா. நீ என்ன இப்படி வளர்த்துட்டு கிடக்க? ஐயா அக்க, அவள் சோறே அப்படிதாக்கா திங்கா. கொஞ்சோண்டு சோறை போட்டு நெய்யை ஊற்றிடுவா. நெய்யை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் 2-3 சொட்டு தாக்கா குழம்பு ஊற்றணும். குழம்பு ஊற்றி அப்படி பிசைஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் சாப்பிடுவா. அவளுக்கு ஸ்கூலுக்கு போய் நான் அப்படி தாக்கா கொடுத்துட்டு கிடக்கேன். உரப்புனா அந்த மிஞ்சி போனால் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி கிண்டுறோம் பாருங்க, அதில் போகிற உரப்பு மட்டும் தாக்கா திங்கிறா. வேறு எதையும் திங்க மாட்டேங்க. நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. கடையில் வாங்கினா கூட வெறும் போட்டாதாக்கா திங்க, இந்த சாணை ஊற்றி திங்க மாட்டேங்க. ஐயே, இப்படி இருந்தால் எப்படி? அதான் பாருங்கக்க, இதுக்காக தான் நான் இந்த தடவை சரி 1/2 லிட்டர் நெய்யாக வாங்கிட்டு போயிடுவோமேன்னு பார்த்தேன். அந்த மனுஷருக்கு போன போட்டு இப்படி வெளிநாட்டில் இருக்கவர்கிட்ட ஒன்றும் சொல்லவும் முடியல. சொன்னோம்னா ஏதாச்சும் நம்மளை தான் சொல்லுவார். நீ அப்படியே பழக்கிட்டா இப்போ பிள்ளை எதுக்கு நீ கஷ்டப்படுத்தியா? அவள் வடகை திங்கிறது திங்கட்டும், திங்காமல் இருந்தால் தான் தப்பு, அவளுக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு போகிறான்னு சொல்லியாரு. என்னத்த சொல்லன்னு எனக்கு ஒன்றும் தெரியலக்க. அது என்னமோ சரிதான், பிள்ளைகள் திங்காமல் இருந்தால் தான் கவலைப்படணும். என்னத்தனால சாப்பிடுது விளையன்னு ஒரு பக்கம் சந்தோஷம்தான். இருந்தாலும் இப்படி சுத்தமாக உரப்பு சேர்க்காமல் இருந்தால் எப்படியாக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பழக்கு. கொஞ்சோன்னு ஊற்றி கொடுக்குற குழம்புல கூட மட்டும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து பழக்கு. அப்போ தான் அவளுக்கு உரப்பு பழகும். இப்படியே இருந்தால் எப்போ யாக்கா உரப்பு சாப்பிட்டு பழகுவா? அதை தாக்க நானும் பார்க்குறேன். இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உரப்பை சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. பூமாரியும் சின்னதில் இப்படி தான் இருந்தாளாக்க. ஐயா, அவளுக்கு மிச்சம். அவள் இன்னமும் அப்படி தான் தின்னுட்டு கிடப்பா. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டி உரப்பை சாப்பிட வச்சுருக்கேன். கொஞ்சம் உரப்பு கூடிடுச்சுன்னா எம்மா நாக்கு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்லிடுவா. இது இவளுக்காகவே நானும் இவளுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து தான் வச்சுருக்கேன் பார்த்துக்க. எண்ணெயெல்லாம் ஊற்றி திங்க விட மாட்டேன். ஊற்றுறதா இருந்தால் நெய் ஊற்றி தின்னிடனே எதையும் ஊற்றி திங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதனால் கொஞ்சம் நெய்யை ஊற்றி தான் திம்பா இவளும். இப்போ கொஞ்சம் 2-3 வருஷமாக தான் கொஞ்சம் உரப்பு கொடுத்து பழக்கியிருக்கேன் பார்த்துக்க. இவளும் சின்னதுலலாம் அப்படி தான் இது இருந்துச்சா. சுத்தமாக உரப்பு எடுத்துக்க மாட்டா, எதையும் எடுத்துக்க மாட்டா. அவளாச்சும் சீனியாச்சும் போட்டு திங்கிறா. இவன் வெறும் இட்லியே பிடிச்சி தின்னுட்டு கிடப்பா. அந்த சீனியும் பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பா. இவளுக்கு இனிப்பும் பிடிக்காது, உரப்பும் பிடிக்காது பார்த்துக்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பழக்கி விட்டுருக்கேன். அப்படியாக்க, பூமாரி அப்போ அப்படி தான் இருந்தாலும் எல்லா அவளையும் அப்படிதாம்மா இருக்கும். சின்னதில் நம்ம அப்படியே கொடுத்து பழகிறோமா உரப்பு கொடுக்காம, அதுகளுக்கு அதுவே பழக்கமாக போயிடும். ஒரு பிள்ளைய சின்னதுலேருந்தே உரப்பு சாப்பிட்டு பழகிடும். அதனால் அதுக்கு உரப்பு பிடிக்கும். நான் என் பிள்ளைக்கெல்லாம் இப்படியே கொடுத்து பழக்கிறனால அதுக்கு உரப்பே பிடிக்காது. இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக நல்லா பழக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா உரப்பு சாப்பிட்டு பழகிட்டா. அப்படியாக்க, அப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உரப்பு சேர்க்குன்னு எனக்கும் சொல்லுங்கக்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு சேர்த்து பழக்கி விடியேன். இவளால் நானும் உரப்பா குழம்பு கூட வச்சு திங்க முடியலக்க. எதையாச்சும் வச்சேன்னா ரொம்ப உரப்பு கம்மியாக போட்டு தான் வைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கேட்டாப்புல உரப்பு போட்டு வச்சோம்னா அவ்வளோதாங்க. அந்த 2-3 சொட்டு ஊற்ற மாட்டா, வெறும் சோறு அள்ளி திம்பா. அதுக்காகவே நானும் பயந்துக்கிட்டு நம்மளால் பிள்ளை வெறும் சோளை திங்கிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப உரப்பு கம்மியாக போட்டு சமைச்சு கொடுக்குறது. இந்த காயும் தொட மாட்டேங்குதுக்கா இந்த பிள்ளை. சரி உரப்பு போடாமல் என்ன காயாக வச்சா அதையாச்சும் திங்கும் பார்த்தா அதுவும் திங்க மாட்டேங்குது. என்னத்தை தான் செய்ய போகிறோன்னு எனக்கு ஒன்றும் தெரியலக்க. ஐயா அப்படியா? அப்போ இந்த விஷயத்தில் எங்கள் பூ மாதிரி நல்லா பரவாயில்ல. அவள் அந்த எண்ணெய் காயெல்லாம் போட்டோம்னா பாடுக்க காயை போட்டு சோதை தின்ட்டு பேசாமல் கிடப்பா. இன்னமும் இந்த காயெல்லாம் திங்க மாட்டேன்னு வாயிலேருந்து வரவே வராது. குழம்பு தான் உரப்பாக ஊற்றிக்கிற மாட்டான். அப்போ எங்கிட்டியாக்கும் பிள்ளைய நீ பழக்குவா? அதாக்கா எனக்கும் தெரியல. அதுபோல் காயும் திங்காது, குழம்பும் ஊற்றாது, வெறும் சோறதாக்கா அள்ளி திங்குது. எங்கிட்ட இருந்தாக்க இது உடம்புல சத்து பிடிக்கும். நானே இப்படி இருக்கேன். என் பிள்ளையும் சேர்ந்து அப்படி என்ன மாதிரி ஒல்லியாகவே வளர்ந்துருவாளோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அவர்கிட்ட சொன்னால் அவரை ஒரே வார்த்தையில் விடு, பிள்ளைக்கு பிடிச்சாப்புல இருண்டு போயிடுவார். அப்போ உன் பிள்ளைக்கு இந்த கறி மீன் ஏதாச்சும் பிடிச்சா அதில் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஆனால் ஏன்க்கா நீங்கள் இதே திங்க மாட்டேங்க, கறி மீனெல்லாம் சுத்தமாக தொட மாட்டாங்கக்கா. இந்த சிக்கனை மட்டும் பொரிச்சு கொடுத்தா சிக்கன் 65 போடுவோம் பாருங்க, அதை மட்டும் திம்பா. அதுலேயும் உரப்பு ரொம்ப கம்மியாக போட்டு பொரிச்சு கொடுத்தோம்னா திம்பா. அந்த குழம்பையும் ஊற்ற மாட்டா, மீனும் திங்க மாட்டா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய போகிறேன்னு தெரியலை. இவளாலேயே நான் அந்த சிக்கன் 65 கூட 2 தடவையாக பொரிக்கணும். உரப்பு ரொம்ப கம்மியாக போட்டு அவளுக்கு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரப்பு கொஞ்சம் கூட போட்டு எனக்கு பொரிக்கணும். இதே தாக்க ஒரு வேலை ஒரு வீட்டில் 2 சமையல் நடக்கிற மாதிரி நடந்துட்டு கிடக்கு இவளால். சரியா போச்சு போ. சரிம்மா கீதா, உனக்கு நெய் தானே, நான் ஒரு 1/2 லிட்டரை உனக்கு காய்ச்சி எடுத்து தரேன்னே. சரிக்க, மறக்காமல் எனக்கு எடுத்து வச்சுருங்கக்க.
மறந்துடாதீங்க. எனக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வரும் போல இருக்குது. அந்த நெய் பாட்டில் தீர போகுது நீங்கள் கொடுத்தது. நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நான் வந்து நாளை காலையில் வாங்கிக்கிறேன். சரிம்மா. வரும்போது பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துரு. என்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை பார்த்துக்க. போன தடவை பாட்டில் இருந்துச்சு, ஊற்றி கொடுத்தேன். இந்த தடவை எதுவும் இல்லை. நீ எனக்கு ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிற மாட்டு பாட்டிலோ இல்லை தூக்குவாளியோ எதையாச்சும் கொண்டு வந்து கொடு. ஆனால் என்ன தண்ணி இல்லாமல் கொண்டு வந்து கொடு. என்ன நல்லா தொடச்சிட்டு நான் உனக்கு ஊற்றி தரேன். சரிக்க. உங்ககிட்ட தான் நல்ல நெய் வாசனையாக கிடைக்கிது. வேறு மாட்டுக்காரவியிட்ட போய் வாங்கினாலும் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா தெரியலை. ஏன் மவாலும் திங்க மாட்டேங்க. ஒரு தடவை அந்த பக்கத்து தெருவில் இருக்காவ பாருங்க, அவியிட்ட போய் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. அந்த என்னமோ எனக்கு வாசனையே இல்லாமல் மண்ணு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள்கிட்டயே வாங்குவோன்னு வந்துட்டேன். அவியிட்ட சும்மா ஒரு 100 கிராம் தான் வாங்கினேன். எனக்கு அதுவே சரியாக படலைக்க. அதனால தான் சரி உங்கள்கிட்டயே வாங்கிடுவோமேன்னு வந்துட்டேன். சரி மக்கீதா, நானே உனக்கு தாரேன். நீ வரும்போது பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுன்னு. சரிக்க. சரிக்க, அப்போ நான் வரட்டுமா? பிள்ளை வேற பக்கத்து வீட்டில் இருந்தா, நான் போய் கூப்பிட வேற செய்யணும் அவளை. போயிட்டு வரேக்க. இனி லீவு வேற விட்டாச்சு. இனி என்ன பாடுபடுத்த காத்திருக்காவளோ தெரியலை. அதுவும் சரிதான். லீவ் விட்டுட்டா இனி வீட்டில் ஒரே ஆட்டமாக தானே இருக்கும். ஆமாக்க. இன்னி இந்த பிள்ளையை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னோ தெரியல. அங்கே கூட்டிப்போமா இங்கே கூட்டிப்போமா பார்க் கூட்டிகிட்டு போமான்னு ஒரு உயிரை தான் வாங்கிடும் போட்டு. அவருக்கு என்ன, பெற்று போட்டு நல்லா ஜாலியாக போய் வெளிநாட்டில் கிடக்காரு. நம்ம தான் இங்கே இருந்துக்கிட்டு பிள்ளையை மட்டும் பார்த்துக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. இவளை கூட்டிகிட்டு போகிறது பிரச்சனை இல்லைக்க. அங்கே இங்கேன்னு எங்கேயாச்சும் விழுந்து விடுவா. இவளை பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்த்துக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி வாரேங்க்கா. நானும் பிள்ளைய வேற அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். சரி மக்கீதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வேணே. சரிக்க. அப்போ நான் வாரேன். சரி மக்கீதா. சரி, போய் நெய்யை உருக்குற வேலையை பார்ப்போம். அப்புறமா பண்ணலான்னு நினச்சேன். இந்த பிள்ளையும் வந்து 1/2 லிட்டர் நெய் வேணும்னு கேட்டுட்டு, காமாட்சியக்கா வேற ஒரு 1/4 லிட்டர் வேணும்னு கேட்டிருக்காவ. சரி, போய் நெய்யை உருக்கி எவ்வளோ வருதுன்னு பார்த்து 2 பேருக்கும் கொடுப்போம்.